ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக காவல்துறையில் வந்து புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். அது ஜூனியர் ரிப்போர்ட்டர் இந்த போஸ்டிங்கு. இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், இதுக்கு மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 14/3/2024 அப்போ வந்திருக்கு. நமக்கு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மொத்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி கொடுக்குறாங்க. இது பே லெவல் சேல், அதாவது சேலரி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 36,200லேருந்து 1,14,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பிளாக் வேகன்சின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கரெக்டான வேகன்சி எவ்வளோ இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டியும் படிச்சிருக்காங்க, அதாவது தமிழ் வழி படிச்சிருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கேஸ்ட் யாரா இருக்குன்னு இதுலேயே இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த பிஎஸ்டி மூலியமாக போகிறவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரி, கம்யூனிட்டி கேட்டகரி, இது மாதிரி இது இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ரிசர்வேஷன் கிடைக்குது. இப்போ உமன்ஸுக்கு வந்து 30% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ரிசர்வேஷன் எம்ப்ளாய் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/3/2024 வந்திருக்கு அப்ளிகேஷன். லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024. ரைட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா SC, ST, SCA இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து 37 வயசு வரைக்கும். BC, BCM அண்ட் DC, MBC இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றும் அது மட்டும் இல்லாமல் அதர் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 18லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஏஜ் ஆஃப் டேட் வந்து 1/7/2025 18 கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே எலிஜிபிள் ஆவீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 12th மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து தமிழ் சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதில் ஹையர் கிரேட் அல்லது ஜூனியர் கிரேடாக இருக்கணும். அதனுடைய ஸ்பீட் டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, 120 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஹையர் கிரேட் அது ஜூனியர் கிரேட்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் இங்கிலீஷ் அந்த டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது 45 ஸ்பீடில் இருக்கணும். அதுக்கடுத்து ஒர்க்கிங் நாலேஜ் இன் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ரெக்யூர்மெண்ட், அதாவது தமிழ் நாலேஜ் வந்து ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதர டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, படிச்சு பார்த்துக்குங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் A, பார்ட் B இருக்குது. பார்ட் A வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான், 60 மினிட்ஸ், டோட்டல் 50 கொஸ்டின் இருக்கும். அதில் மார்க்ஸ் தான் மினிமம் மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் B ஸ்கில் டெஸ்ட். இது வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அந்த வச்சு உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். இது வந்து 80 மினிட்ஸ். டோட்டல் மார்க்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ். மினிமம் மார்க் வந்து 32 மார்க்கு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. இதுக்கு வந்து டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 20. இதில் மினிமம் மார்க்னு பார்த்தீங்கன்னா 8 வச்சுருக்காங்க. பார்ட் A வந்து தமிழ் லாங்குவேஜ் கம்பல்சரி. பார்ட் B வந்து 40% குவாலிஃபைட் மினிமம் மார்க்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸ் இன் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மாதிரின்ட்டு அதையும் படித்து பார்த்துக்குங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, டிசிலாம் ஸ்கூல் மார்க் ஷீட் இது மாதிரி வைக்கணும், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th, 12th, டிப்ளமோ, UG, PG இது மாதிரி வைக்கணும் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட்கான சர்டிஃபிகேட் கம்பல்சரி உள்ள அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் மேனுவலாக ஃபில் பண்ணி அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு கேப்லெட்டில் பிளாக்ல ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதாவது கெஜெட்டில் கீழே நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துக்குங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணுற என்ன மொபைல் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது என்ன கேட்குறாங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து 2 விதமான ஐடென்டிஃபை மார்க்ஸ் கேட்குறாங்க, அதை ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி கேட்குறாங்க, நேஷனாலிட்டி என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கேட்குறாங்க, அதை ரெண்டையுமே ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து ஒர்க்கிங் இருக்கிற ஒரு மெயில் ஐடி வேணும். 11th அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்குங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஜன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன லீஜனோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். அதாவது டு யூ ப்ராசஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை மென்ஷன், என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ப்ரெசென்ட் அட்ரஸ். அதாவது இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அந்த அட்ரஸை கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து நியர்பை உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பின்கோடு கேட்குறாங்க, ஏரியா பின்கோடும் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னவோ அதையும் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வித் த ஜஸ்டிக்கல் யுவர் ரெசிடென்சியல் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ ஃபைனலாக அதனோட டீட்டெயில்ஸில் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர் எழுதணும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும், எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அதை கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12th +2 மார்க் ஷீட் நம்பர் ப்ளஸ் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அது. அதுக்கடுத்து டிகிரியோட மார்க் ஷீட் நம்பர் ப்ளஸ் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அதையும் எழுதிக்கணும். அதுக்கடுத்தது டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க, அந்த டைப் ரைட்டிங்கோட டீட்டெயில்ஸ், மார்க் ஷீட்டோட நம்பர் ப்ளஸ் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தமிழில் ஆர் இங்கிலீஷ் ஹையர் ஹேண்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கணும் கரெக்டாக பார்த்துட்டு. அதுக்கடுத்தது 10th SLC தமிழ் மீடியமானு கேட்குறாங்க, அது கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் வழக்கு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க, அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக ஃபார்ம் பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. இங்கே உங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும், சிக்னேச்சர் போட்டு டேட் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டூன் போட்டு தி சேர்மன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி போலீஸ் சாட்கன் பர்கர் HQ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், சென்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் அந்த ஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BSTM டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் BSTM வாங்கி வச்சா அப்செட் பண்ணிக்குவாங்க, அதனால் இதே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.